கொஞ்சம் வாங்க. ஆயிடுச்சா? குட் ஈவினிங் ஆஸ்பிரன்ஸ். குரூப் 1 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க எல்லாம் இன்னைக்கு. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் எழுதியிருக்கீங்க. கீ கேட்டிருந்ததுனால 99.99% அக்யூரசியோட we are providing this key. கீ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பேசிக்காக பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, சார் நான் ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் இஷ்யூ வந்திருக்கலாம்னா, ஒரு 7 கொஸ்டின் ஒன்னா கேட்டுட்டு அப்புறம் ஒரு 7 or 8 கொஸ்டின்ஸ் ஒன்னா கேட்டுட்டு அந்த மாதிரி கேட்காம என்ன கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் நடுவில் கொடுத்துருக்கிறதுனால அதை தேடி தேடி எழுதும் போதோ இல்லை ஆப்டிடியூடை நான் கடைசியாக எழுதுறேன் அப்படின்னு இது பண்ணும்போது வந்து திருப்பி தேடி அதை மார்க் பண்ணி அப்புறம் திருப்பி நம்பர் ஆஃப் ABCD எல்லாம் டோட்டல் மார்க் பண்ணுறது இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் வந்திருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இது ஒன்று வந்து நான் மேஜர் ஆஸ்பிரன்ஸ் கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம் ரிகார்டிங் ஆப்டிடியூட். ஒரே கொஸ்டினை வந்து 2 தடவை கேட்கறது வந்து இந்த தடவை நடந்திருக்கு. அண்ட் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டும் ஆயிருக்கு. அண்ட் எப்பவும் போல ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சாலே நீங்க மிச்சது எல்லாத்தையுமே கரெக்டா பண்றதுக்கான அந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே வந்து நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கலாம். அண்ட் திருக்குறள் எல்லாரும் நம்ம நிறைய அதிகாரம் எல்லாம் படிச்சுட்டு போயிருப்போம். பட் ஈஸியா நீங்க உங்களோட காமன் சென்ஸ் வச்சு திருக்குறள் கொஸ்டினை சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க. ஃபைன். ஸோ இதுதான் பேசிக்கா. அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து ஜென்ரலாக கேட்பீங்க. நான் இப்போவே என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். 130 to 140 கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா யூ வில் கிளியர் திஸ் எக்ஸாம். ஓகே ஃபைன். ஸோ நான் இப்போ பண்ணுற கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபைன். ஸோ நான் என்ன ஆர்டரில் பண்ணுறேனோ அதே மாதிரி பாருங்க. உங்களோட கொஸ்டின் பேப்பரில் எங்கே இருக்குன்னு பாருங்க. பாலிகர் கான்ஃபெடரசி அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் விச் ஹேட் அ மேக்ஸிம். தமிழில் அதை படிச்சீங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கு சரணடைதலின் ஒத்திவைப்பு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது எதை பேஸ் பண்ணி அப்படிங்கிறதுல இட் இஸ் பஞ்சதந்திரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டு ஹூம் வெல்த் கம்பேர் டு த ஃபுல் வாட்டர் டேங்க் ஆஃப் சிட்டி டேங்க். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட டிட்டோ ரிப்பீட். இது யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊர்னியோடு ஒப்பிடுகிறார். ஓகே, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இது 3 வராது அப்படின்னு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் புக்கு கேட்கறது, புக்கோடைய ஆத்தர் கேட்கறது, அதோடைய தீம் கேட்கறது. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 2022ல சூல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வரிசையில வந்து இந்த கொஸ்டினோடைய ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சுஜாதா ரங்கராஜன். அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங். இது உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல. இப்போ நீங்க பொன்னியின் செல்வன் மூவி பார்த்துருந்தீங்கனாலே செம்பியன் மாதேவி அப்படின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்க சோழர்கள்ல தான் இருக்காங்க. இது ஒன்று கண்டுபிடிச்சாலே நீங்க ஆப்ஷன் டின்னு போட்டுடலாம். இங்க சிக்கு வந்து நமக்கு 1 minute. சிக்கு வந்து நமக்கு 4 வரணும். ஸோ ஆப்ஷன் இஸ் பி. ஆப்ஷன் இஸ் பி. சிக்கு வந்து 4 வரணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அதுல இருக்கு. அண்ட் த பிரைம் டியூட்டி ஆஃப் த சென்ட்ரல் ஹெல்த் எஜுகேஷன் பியூரோ 1956 வாஸ் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. டி இஸ் த ஆன்சர். அண்ட் இந்த ஆயுஷ் எல்லாம் வந்து கோவிடுக்கு அப்புறமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இதுல இப்போ புதுசா
ரீசெண்டாக ஆட் பண்ணது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இஸ் பி. அண்ட் த கோல் ஆஃப் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் ஃபுட் செக்யூரிட்டி. பணக்காரர்களாக இருந்தாலுமே அவங்களுக்குமே உணவு தானியங்கள் வழங்குறது வந்து வேற எதுவுமே கிடையாது, இட் இஸ் ஃபுட் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் பிக்யூஆர்எஸ்டி, இதை நீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டிஎன்பிஎஸ்சியோடைய ட்ரெண்ட் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, நான் வேர்பல் வேர்பல் கேட்குறாங்க, டெக்னிக்கல் மட்டும் இல்லாமல் ரீசனிங்னு நம்ம சொல்லலாம் இதை. அண்ட் 9th பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக ஏ-Z ஒன்று அலைன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் ஒன்று அலைன் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் இஸ் டி ஃபார் திஸ். நெக்ஸ்ட் எல்சிஎம். எல்சிஎம் நீங்க ப்ராப்பரா எடுக்க தெரிஞ்சாலே ஒரு 3 கொஸ்டின்ல இருந்து 4 கொஸ்டின் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தெரிஞ்சாலே இதுல நீங்க பண்ணியிருக்க முடியும். ஸோ இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ங்கிற ஒரு டாபிக். ஸோ ஆப்ஷன் இஸ் டி ஹியர் ஃபார் 10. அண்ட் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க அதில். நெக்ஸ்ட் இஸ் 12. அதே மாதிரி இப்போ நம்ம நார்மலாக வந்து விட்டமின் டிஃபிஷியன்சி இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அடுத்த லெவலில் டிசீஸ் பற்றி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மான்டாக்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பி டியூபர்குலோசிஸ். அண்ட் இந்த யூட்ராஃபிகேஷன், இந்த கொஸ்டின் வந்து 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. யூட்ராஃபிகேஷன் அப்படின்னாலே ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கம்மியாயிரும். சிவில் இன்ஜினியர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை நம்ம என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங்லையும் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சூஸ் அ கரெக்ட் ஆன்சர். G20 பற்றி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இஸ் ஏ 4 only is correct. நெக்ஸ்ட் கேல் ரத்னா கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஹியர் ஆப்ஷன் இஸ் ஏ ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து மினிஸ்டர் தெரியணும், யார் கேல் ரத்னா வாங்கினாங்கிறது தெரியணும். அப்போ இட் இஸ் ட்ரூலி கரண்ட் அஃபேர்ஸ். வெறும் நம்மளோட புக்கிஷ் நாலேஜ் வச்சு பண்ணிட முடியாது. இந்த லேட்ரைட் சாயில், பிளாக் காட்டன் சாயில்லாம் வந்து எக்ஸ்பெக்டட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் பேசன் இன் இந்தியா, ஜியாகிரபியில் ரொம்ப லிமிட்டடாக கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியன் ஜியாகிரபி எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஜியாகிரபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் நிறையாவே கேட்டிருந்தாங்க இந்தியன் ஜியாகிரபியோட கம்பேர் பண்ணும்போது. ஆப்ஷன் இஸ் கோதாவரி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரொம்ப காமனான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் நார்வெஸ்டர்ஸ் பிரிங் அபவுட் 50 சென்டிமீட்டர். எப்போவுமே வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல கொஸ்டின் வரும். அது இல்லாமல் நார்வெஸ்டர்ஸ்ல இருந்து இந்த தடவை கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் இஸ் வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் இந்த டெல்லி சுல்தானேட் படிச்சிருப்போம். வாசிர் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இஸ் சி, ரெண்டுமே வரும். அண்ட் ஒரு சில பேர் ஏன்ஷியன்ட் இந்தியாவை வந்து நீங்க மிஸ் பண்ணியிருக்கலாம் படிக்காம, அதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. யாரோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத வந்து ரைட் மேட்சஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இஸ் ஏ. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னலாம் நீங்க பாலிட்டியில கொஸ்டின் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல, எக்ஸப்ட் 1 or 2. அந்த 1 or 2 கொஞ்சம் ட்ரிக்கியா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு இல்லாம அப்ரோச் பண்ணணும், அதாவது ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. 21ல வந்து the article which is not related to CM, இந்த CM, PM, Council of Ministers, State Legislature இதெல்லாம் வந்து நம்ம காமனா படிச்சுட்டு போற ஏரியாஸ். ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ ஹியர். நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் பத்தி நம்ம என்னென்னமோ படிச்சிருப்போம். பட் தே ஹேவ் ஆஸ்க்ட் வெரி பேசிக் கொஸ்டின் derived ஃப்ரம் பார்லே அப்படிங்கிறது வந்து என்ன வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. லாட்டினா, கிரீக்கா? ஆப்ஷன் இஸ் லாட்டின். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் பை த சிஸ்டம் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன். குழந்தைய கேட்டா கூட சொல்லும் இட் இஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன், ஏன்னா மக்கள் டைரக்டா ஓட் போடுறது கிடையாது அப்படின்னு. பட் ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஸோ B only is the answer for this. And fine. Next question. Which of the following schemes about the rural electrification? கொஞ்சம் நீங்க ஸ்கீம் பத்தி படிச்சிருந்தாலோ இல்ல வந்து ஹிந்தி வச்சு ரிலேட் பண்ணீங்கன்னாலோ, ஹிந்தி வேர்டு வச்சு ரிலேட் பண்ணீங்கன்னாலோ உங்களால அதை கிராக் பண்ண முடியும். ஜோதி, பிஜ்லி இதெல்லாம் வந்து லைட்டோட சம்பந்தப்பட்டது. அண்ட் ஆப்ஷன் இஸ் ஹியர் B 1 and 3. ஏன்னா தீன் தயாள் வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். காமன் சென்ஸ் வச்சு நீங்க வந்து கிளியர் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்ரிவேஷன் கேட்கறது வந்து ரொம்ப காமன். அதுவும் இந்த நம்ம யூனிட் 9ல இருந்து அப்ரிவேஷன் கேட்கறது வந்து வெரி காமன். இந்த MG நரேகா, மகாத்மா காந்தி, இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு அப்ரிவேஷன். MG நரேகான்னு சொல்லுவாங்க, இல்ல நரேகான்னு சொல்லுவாங்க. இதுல எஜுகேஷன் கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட். இது ஒன்னு தெரிஞ்சாலுமே உங்களால கிராக் பண்ணியிருக்க முடியும். ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். நாட் கரெக்ட் கேட்குறாங்க.
ஓகே, நாட் கரெக்ட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட், in 1947 Indian National Congress agreed for the partition. இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின்லையும் சரி ரிப்பீட் ஆகிறத நான் பார்க்குறேன். ஆல் த போஸ் ஆன்சர் ஃபார் திஸ். காங்கிரஸ்க்கு வேற வழியே இல்லை, ஏன்னா முஸ்லீம் லீகுடைய அழுத்தம். ஃபைன். In which session of Indian National Congress Janagana Mana was first sung? Option is C here. Bengali, Calcutta, you can relate it. Which of the following is not correctly matched கேட்டிருக்காங்க. Option B is the correct answer. Servants of India Society வந்து யாருங்கிறத கமெண்ட்ல போடுங்க. Which of the following was the India's first women house surgeon in the government maternity and ophthalmic hospital? முத்துலட்சுமி அம்மையார். இதே லாஸ்ட் எக்ஸாம் TNEB AE எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் இன் இந்தியான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு முத்துலட்சுமி ரெட்டி வராது, முத்துலட்சுமி அம்மையார் வராது. ஃபைன். Which of the following statements are true about அம்புஜம்மாள்? நீங்க விமென்ஸ் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க சிலபஸ்ல அந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்கு. அதுல இந்த அம்புஜம்மாள்ங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயோ உங்க டெக்ஸ்ட் புக்லயோ இல்லாத ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. ஸோ இட் இஸ் அ சர்ப்ரைஸ் கொஸ்டின். ஆப்ஷன் இஸ் ஏ ஃபார் திஸ். அண்ட் திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டைரக்டா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இது நீங்க படிச்சாலே தெரியும், கிரேட் சி, அதாவது நெடுங்கடல் இதோடைய ஆன்சரா இருக்கும். அண்ட் எண்ணும் எழுத்தும் கண்ணென்ன தவும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திருக்குறள். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். அண்ட் அரிக்கமேடு ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின். அரிக்கமேடு கண்டிப்பா தஞ்சாவூர்ல இல்லைங்கிறது தெரியும். அது தெரிஞ்சாலே நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா 1 இல்லை அப்படின்னாலே வந்து ஆப்ஷன் வந்து சி மட்டும்தான் மிச்சம் இருக்க போகுது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் இன்டெலிஜென்ட் கெஸஸ் பண்ணீங்கன்னாலே உங்களால பண்ண முடியும். 34th கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் 1 and 3 இஸ் கரெக்ட். அண்ட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இது ரிப்பீட்டடா நான் கிளாஸ்ல சொன்ன ஒரு இது 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் வெரி வெரி காமன். இந்த ரைட் டு எஜுகேஷன் இல்லை குழந்தைங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து உங்கள் டிபிஎஸ்பிலையும் இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் இருக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், காமனாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அண்ட் உங்களுக்கு சிம்பிளாக வந்து a + b the whole square, a - b the whole square இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சாலே நீங்கள் இதை ஈஸியாக a² + b² இது தெரிஞ்சாலே இதை டிடெக்ட் பண்ணியிருக்க முடியும் இந்த கொஸ்டினுக்கு. And 37 option D is the answer. Next 38 option C is the answer. 39 traffic signal lights at 3 different phases. இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஜெனரலா வந்து LCM எடுத்து பண்ணலாம் இந்த மாதிரி கொஸ்டினை. ஆப்ஷன் A is the correct answer. Conceptual learning lays emphasis on. ரீசன்ட் ட்ரெண்ட்ல வந்து ராட் லேர்னிங், கான்செப்ஷன் லேர்னிங்ல இருந்து கொஸ்டின் நிறைய கேட்டுட்டே இருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். அண்ட் ஸ்கெப்டிசிசம் மீன்ஸ் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க தமிழ்ல ரீட் பண்ணீங்கன்னா ஓரளவு உங்களால கிராக் பண்ண முடியும். அண்ட் ஏதாவது ஒரு பெரிய டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தெரியல அப்படின்னா இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் கெஸஸ் நீங்க வந்து பண்ணலாம். அண்ட் இது ட்ரூலி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளாஸ் எடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவார்டு வந்து ரிப்பீட்டடாக சொன்னது சூப்பா வீரபாண்டியன். யூனிட் 9 வந்து பவர் செஷன் பார்த்தோம். அதில் இது தெரிஞ்சாலே வந்து உங்களால் கிராக் பண்ணியிருக்க முடியும். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட்? ஆன்சர் இஸ் அனில் தர்கர். நெக்ஸ்ட் இன்னொன்று கிளியராக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இது வந்து வெறும் ஆன்சரை நம்ம பார்த்துட்டு கீயை பார்த்துட்டு மூவ் ஆகிற ஒரு செஷன். எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான செஷன் இது கிடையாது. ஸோ டாஃப்லா ட்ரைப்ஸ் காமன். ஆப்ஷன் இஸ் சி. இந்தியாஸ் பாப்புலேஷன் சென்சஸ் சிஸ்டம் வாஸ் ஸ்டார்டட் இன் 1881. வெரி காமன் கொஸ்டின். இதில் வேற நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கலாம், பட் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கேட்டிருக்காங்க. த டேர்ம் ஆப்ரேஷன் ஃப்ளட் இட் இஸ் மில்க் ப்ரொடக்ஷன். அண்ட் இந்த ஃபோர்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது 1-2 உங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களால் பண்ணியிருக்க முடியும். ஜமா மஸ்ஜித் அப்படின்னா வந்து பாபரோட நீங்கள் லிங்க் பண்ணணும் அந்த மாதிரி. பட் வந்து அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இது இருக்கு. ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகே, நோ நீட் டு டிஸ்கஸ் ஹியர். 48th கொஸ்டின் இன்கரெக்ட் ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கரெக்ட் இன்கரெக்ட்ல வந்து திருப்பி நம்ம என்னதான் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் தப்பு விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஹியர் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். ஆப்ஷன் இஸ் டி ஹியர். நெக்ஸ்ட் சூஸ் அ கரெக்ட் மேட்சஸ் கேட்டிருக்காங்க. எப்பவுமே கரெக்ட் இன்கரெக்ட் கேட்டால் அதை நீங்கள் ஒரு தடவை அண்டர்லைன் பண்ணிடுறது வந்து ரொம்ப நல்லது. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்.
அண்ட் எல்லாமே எஜுகேஷன் பத்தி இருக்கு. இந்த போர்ஷன்ங்கிறது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் பத்தினது. இதை தெரிஞ்சாலே நீங்க ஆன்சர் போட்டிருக்கலாம். அதாவது பிக்கு வந்து 4 வரணும். பிக்கு 4 வர்றது இது ஒன்று தான். இந்த மாதிரியும் ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும். ஐயோ நான் படிக்கலே அப்படின்னு நீங்க உட்காரக்கூடாது. ஃபர்ஸ்ட் முஸ்லிம் லீடர் டு டிமாண்ட் பாகிஸ்தான் இன் 1933 இஸ் ரஹமத் அலி. அப்புறம் தான் ஜின்னா வந்து அதை ஸ்ட்ராங்காக கையில் எடுத்துப்பார். அண்ட் ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் ஃபார் திஸ். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலோட சம்மந்தப்பட்டது, லார்ட் கர்சனோட சம்மந்தப்பட்டது. அண்ட் ஹியர் ஜெனரல் ஹியூக் ரோஸ் இஸ் த ஆன்சர். ராணி லக்ஷ்மி பாய் பற்றி பேசியிருப்பாங்க. 1857 ரிவோல்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆப்ஷன் இஸ் சி ஃபார் திஸ். 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஒன்னு ஃபினான்ஸ் கமிஷன் பத்தின ஆர்டிகல்ஸ், இல்ல வந்து எவ்வளவு ஸ்டேட்டுக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்டோட கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருக்காங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அண்ட் சிபிஐ பத்தின கொஸ்டின்ஸா இருக்கட்டும், அண்ட் ஃபினான்ஸ் கமிஷனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ். கொஸ்டின் ஏரியா ஃபைன். ஸோ 56 இது ஓரளவு எல்லாருமே டஃபா ஃபீல் பண்ணாங்க. ஆப்ஷன் இஸ் பி ஹியர். நெக்ஸ்ட் அகைன் திருவள்ளுவர். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் ஃபார் திஸ். அண்ட் 58 வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் டி. புத்தர்ல இருந்து திருவள்ளுவர்ல இருந்து எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் அக்யூஸ் இன் த ஆஷ் மர்டர் கேஸ்? எல்லாருக்குமே தெரிஞ்சது வாஞ்சிநாதன். மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம யாரும் மறக்க முடியாது. ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணவங்க கூட அதை படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேர்னிங் சென்டர் ஆஃப் த ஜெயின் ஸ்காலர்ஸ். ஆப்ஷன் இஸ் டி. தமிழ்நாடு ஃபாலோஸ் டேஷ் டு இம்ப்ளிமெண்ட் த ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம் இந்த ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இஸ் ஏ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்டு? ஒரு சில நம்பர்ஸ் உங்களுக்கே ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ். Choose a correct one which is not included in human development. Human developmentங்கிறது வந்து நம்ம நிறைய ஃபேக்ட் எல்லாம் படிச்சிருப்போம், பேசிக்காவும் படிச்சிருப்போம். This is a very basic question. Option is D for this. Birth rate வந்து அவங்க வந்து பண்ண மாட்டாங்க, பட் அதுக்கு பதில் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. 64th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எல்லாத்துலேயுமே எப்பவுமே டாப்பாக இருக்கும், அரியலூர் எப்பவுமே பாட்டம்ல இருக்குங்கிறது தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் வந்து உங்களால் கிராக் பண்ணியிருக்க முடியும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஏன்னா இதெல்லாம் ரிப்பீட்டடா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைரக்டா கேட்காம, ஆனா இதுவுமே ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். அண்ட் 66 ஆப்ஷன் இஸ் பி ஹியர். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மாதிரி நீங்க கொண்டு வந்து சால்வ் பண்ணியிருக்கணும் இதை. அண்ட் பிளான்ஸ் அட் என்டியோஸ் அட் லோவர் லைட் டென்சிட்டி ஆர் கால்ட் கேட்டிருக்காங்க. சயோஃபைட்ஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் எர்த் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் பேக் அ போர்ஷன் ஆஃப் த சோலார் ரேடியேஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆல்பிடோ. ஆல்பிடோ ஃபார் ஸ்னோ என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல போடுங்க. ஆல்பிடோ ஃபார் ஸ்னோ. நெக்ஸ்ட் இந்த பாப்புலேஷன் பிரமிட் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு தடவை அதை பார்த்து அந்த இமேஜை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களால இதை சால்வ் பண்ணியிருக்க முடியும். 69th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 15 to 29 years is the answer. D is the option here. 70th question. Measures taken by the government to combat corruption கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இஸ் டி ஹியர். இதெல்லாம் காமன் சென்ஸ்ல நீங்க போட்டுடலாம். அடுத்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் தெர்மல் டிஸ்ட்ரக்ஷன். ஆப்ஷன் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitator. மேட்ச் கரெக்ட்லி த டிசாஸ்டர்ஸ் வித் தேர் கரஸ்பாண்டிங் கேரக்டர்ஸ். இது ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணா உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். வெரி வெரி பேசிக் கொஸ்டின். செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் மராத்தா கிங்டம். இட் இஸ் பாலாஜி விஸ்வநாத். அரேஞ்ச் குரோனாலஜிக்கலி கான்குவெஸ்ட் ஆஃப் அக்பர் கேட்டிருக்காங்க. எப்பவுமே வந்து பாபர் கேட்பாங்க. பாபர் கேட்கறது வந்து காமன் கொஸ்டின். இந்த தடவை பாபர் இல்லாம தே ஹவ் ஆஸ்க்ட் அக்பர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அக்பர் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு கான்குவெஸ்ட் அப்படின்னா இட் இஸ் காஷ்மீர் கான்குவெஸ்ட். நெக்ஸ்ட் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். யூபிஎஸ்சி படிக்கிறவங்க இதை ஈஸியா பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து ஏஆர்சி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா படிச்சிருப்போம். அதையும் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்னாலே வந்து ராஜமன்னார் கமிட்டியும் சர்க்காரியா கமிட்டியும் வந்து படிச்சிருப்பீங்க. இயர் எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் இஸ் பி ஹியர். Consider the following statements related to ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஜனனி அப்படின்னாலே வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு மெட்டர்னல் மார்டாலிட்டி அண்ட் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட். ஆப்ஷன் 1 and 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஸோ இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னா என்னன்னு தெரியணும், அது எதெல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி ஹில் ஸ்டேட்ஸாக இருந்துச்சுன்னா 90:10 வந்து ஷேர் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 90% வந்து எடுத்துப்பாங்க பேர்டனை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5-year பிளான் நம்ம என்னென்னமோ படிச்சிருப்போம், ரொம்ப பேசிக்காகவும் கொஞ்சம் ப்ராப்பராக படிச்சிருந்தீங்க தான் ஆன்சர் பண்ண முடியும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அரேஞ்ச் குரானாலஜிக்கல் ஆர்டர். சி, இந்த அனுசீலன் சமிதி, இந்தியன் ஹோம் ரூல், கதார் பார்ட்டி எல்லாம் வந்து ரிப்பீட்டட்லி தேர் ஆஸ்கிங் அகெயின் அண்ட் அகெயின். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். இயர் தெரிஞ்சிருக்கணும், நார்மலா கேட்காம அதோடைய இயர் கேட்குறாங்க. நேஷனல் சிவில் சர்வீஸ் டே, எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னா, நீங்க இப்போ ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கிறப்ப டேட்டோ இயரோ வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இயர் கூட வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பட் டேட் ஏன் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து இட் இஸ் $1 million கொஸ்டின். பட் அகைன் அண்ட் அகைன் டிஎன்பிஎஸ்சியில் அதை கேட்குறாங்க, யூபிஎஸ்சியில் அப்படி கேட்கறது இல்லை. ஃபைன். ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சியில் டிக்கெட் ரேட் ஏற்றுனாங்க, அது என்ன டேட்டில் ஏற்றுனாங்கிறத கேட்டிருந்தாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி தே ஷுட் அவாய்ட். April 21 is the National Civil Service Day. Next, 80th question. One more important announcement. 50 days study plan. இப்போ வந்து குரூப் 2க்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. குரூப் 2க்கு வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு 50 days ஸ்டடி பிளான் பிளஸ் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ஃபாஸ்டா ஒரு யூனிட்டையும் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் in Terzaghi Institute. Interested candidates you can call 9751-200-200. இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 9751-200-200. ஃபைன். ஏன்னா இப்போ ரொம்ப கம்மியா படிச்சு மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஃபோக்கஸும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் யூ கேன் கால் அஸ். 50 days, only 50 days is enough. பிகாஸ் இங்கிலீஷே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்க போது, இன்னொரு 100ல வந்து 25 ஆப்டிடியூட் இருக்க போது, மிச்சம் தான் உங்களுக்கு வந்து என்ன இந்த ஜிஎஸ் நீங்க படிச்சீங்கன்னா போதும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணீங்க அப்படின்னா 50 days is more than enough. நெக்ஸ்ட், செல்ஃப் மேரேஜஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து அண்ணாதுரை அப்படின்னு தெரிஞ்சாலே ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். யூனிட் 8ல இருந்து கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். போற்றுவார் போற்றலும் போற்றட்டும் அப்படிங்கிற இந்த வேர்ஸ் வந்து இட் ரிலேட்டட் டு கண்ணதாசன். இந்த போற்றுவார் போற்றட்டும் இல்ல போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் கண்ணனுக்கே, இதெல்லாம் வந்து கிருஷ்ணா சம்பந்தப்பட்டது. ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு மகாபாரதம். அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு ஃபுல் புக்கே கண்ணதாசன் எழுதியிருக்காரு. இதெல்லாம் கூட நீங்க ரிலேட் பண்ணி போடலாம். அண்ட் இந்த கொஸ்டின் வந்து டிட்டோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆப்ஷன் இஸ் டி, ஆல் த அபவ். திருக்குறளை ஏன் எல்லாருமே ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற கொஸ்டின். ஃபைண்ட் அவுட் ஹூ ஸ்டேட்மெண்ட் இஸ் திஸ். ஸோ திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாம ஈஸியான நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் டஃபாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க தமிழ் படிக்காதவங்க. ஆப்ஷன் இஸ் பி ஹியர். 10 பாட்டு லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இட் இஸ் முல்லைப்பாட்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் ரிவர் பேசின்ஸ் இன் தமிழ்நாடு, அகைன் கொஸ்டின் ரிலேட்டட் டு ஜியோகிரஃபி அண்ட் தமிழ்நாடு. ஆப்ஷன் இஸ் ஏ ஹியர். அண்ட் நீங்க இப்போ இந்த 6 வழிச்சாலை 8 வழிச்சாலை அதெல்லாம் பேசியிருப்பாங்க நடுவில், அதை ஸ்டாப் கூட பண்ணாங்க அந்த எடப்பாடி அவருடைய ஆட்சியில். அயன் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு சேலம்ங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இதை நீங்க கிராக் பண்ணியிருக்க முடியும். 2413 இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஸ்கீம் எல்லாம் தெரியும், பட் எந்த இயர்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா தான் இதை நீங்க போட முடியும். 87க்கு ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அண்ட் 88 பெரியார் லெஃப்ட் த காங்கிரஸ் பார்ட்டி, இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அப்படியே டிட்டோ ரிப்பீட்டட் கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சது குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் இது. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. டி இஸ் த ஆப்ஷன் ஹியர் ஃபார் திஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டுமே படிச்சா கிளியர் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட முடியாது. ஆனா வந்து அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை மட்டுமே வச்சு கிளியர் பண்ண முடியாது, ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். அதோட கிளாஸும் சேரும்போது இல்ல வேற நிறைய ரிலவென்ட் ஃபேக்ட்ஸையும் நீங்க சேர்த்து படிக்கும்போது உங்களால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும், இன்டெலிஜென்ட் கெஸ் பண்ண முடியும். ஸோ 5% இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. வெரி காமன் கொஸ்டின். ஆப்ஷன் இஸ் ஏ. அதாவது பாக்டீரியான்னு கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். இந்த கொஸ்டின்ல நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டக்குன்னு 800 வந்திருக்கும் போட்டிருப்பீங்க, பட் அவங்க கேட்டிருக்கிறது வந்து அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அதனால ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். உங்களோட பிரின்சிபலோட இந்த 800 ஆட் பண்ணீங்கன்னா வர்ற ஆன்சர். ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஆன்சரும் வந்திருக்கும், பட் தப்பா போட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பி இஸ் த ஆப்ஷன். 92
டிடக்டிவ் லேர்னிங். ஸோ லேர்னிங் பற்றி கொஸ்டின் வருது. ராட் லேர்னிங், டிடக்டிவ் லேர்னிங். ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் அப்ரிவேஷன். இந்த அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக அப்படியே மூணு வேர்டையும் ஒரு இதோட ரிலேட் பண்ணியிருந்தீங்கன்னாலே வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஐயோ நம்ம இதெல்லாம் படிக்கலையே அப்படின்னு நீங்கள் பயப்பட மட்டும் கூடாது. ஃபியர் மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு தடவை ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணி ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் உங்களுக்கு வருதா வரலையா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இஸ் ஹைட்ரஜன் பயோகேஸ். இது வந்து ரொம்ப காமனான ஒரு கொஸ்டின் தான். ஆப்ஷன் இஸ் டி ஹியர். ஆப்ஷன் டி. abundant growth of algae in water reservoirs is due to. ரிப்பீட் ஆயிருக்கு அதே கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சியில் இந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்றாங்க. ஒரே கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்கறது. உங்களுக்கு லக்குன்னு அர்த்தம். பட் டிஎன்பிஎஸ்சி கீழே வந்து தப்பான ஆன்சர் வந்து அவங்க வச்சிருந்தாங்கன்னு வைங்க, ரெண்டுக்குமே நீங்க கரெக்டா போட்டாலும் அவங்க தப்பா போடுறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஆப்ஷன் இஸ் ஏ. ஸோ எல்லாமே வந்து அக்பர் வச்சு இந்த தடவை 2 கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இஸ் 97. ஆப்ஷன் இஸ் பி ஹியர். 2 and 3 இன்கரெக்ட் பேர். கரெக்டா இன்கரெக்டா அண்டர்லைன் பண்ணணும், இல்லை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். சார் ரவுண்ட் பண்ணலாம் விட மாட்டாங்க, அப்போ சின்னதா ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் the list system of the distribution of legislative powers originated in India. Answer is Government of India Act 1935. இப்போ நம்ம பார்க்குறோம்ல சென்ட்ரல் லிஸ்ட், அதாவது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு பார்க்குறது. அண்ட் வெரி காமன் கொஸ்டின், ப்ரியாம்பிள் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா இல்லையா, என்ன கேஸில் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க, என்ன கேஸில் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இல்லைங்கிறாங்க. ரெண்டுமே கொஸ்டினாக வந்துருச்சு இந்த தடவை. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஆப்ஷன் இஸ் ஏ ஹியர். ஆப்ஷன் இஸ் ஏ ஹியர். சோர்ஸ் ஆஃப் பவர் அது கிடையாது. அது நீங்கள் ஒரு பேசிக்காக பாலிட்டி படிக்கிறவங்களுக்கே தெரியும். சோர்ஸ் ஆஃப் பவர் வந்து மக்கள் கிட்ட இருந்து வந்தது, ப்ரியாம்பிள் கிட்ட இருந்து வரல அப்படின்னு. நெக்ஸ்ட் சேம் அது செகண்ட் ஒரே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்ல. ஜனனி சுரக்ஷா யோஜனா இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் நித்தி ஆயோக் இல்லாமல் கொஸ்டின் கிடையாது. ஹியர் ஆப்ஷன் இஸ் 1 and 2. அவங்க லான்ச் பண்ற இண்டிசஸோடைய வேல்யூ எல்லாம் படிச்சிருப்போம், பட் என்னென்ன இண்டிசஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தண்டேக்கர் கமிட்டி இந்த மாதிரி பாவர்ட்டியை எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாவர்ட்டி எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க, என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ரூபாயை வச்சு பாவர்ட்டி இது பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் இஸ் ஏ ஹியர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் இஸ் 103. பன்கிம் சந்திர சாட்டர்ஜி படிச்சிருப்போம், தீனபந்து மித்ரா படிச்சிருப்போம். இந்த நீல் தர்பன் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தீங்கன்னா யூ வில் புட் த ஆன்சர் அஸ் சி. நெக்ஸ்ட் மதுரை காந்தி, தக்ஷிண காந்தி, வித்யாலயா ஐயா, ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு லைப்ரரி மூவ்மெண்ட். சுத்தமாக படிக்கல அப்படின்னா வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். கொஸ்டின் வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஆப்ஷன் இஸ் சி. சி ஃபார் திஸ். ராவ் பகதூர், ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். ராவ் பகதூர். ஏடி பன்னீர்செல்வம் கேட்டிருக்காங்க. ஃபைன். வாட் ஆர் த திங்ஸ் பீயிங் வித் கிங்ஸ் டிசைனிங். இது இந்த மாதிரி திருக்குறள் வந்துச்சுனாலே தமிழில் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மன்னரை சேர்ந்தொழுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை? ஆப்ஷன் இஸ் டி. டி ஃபார் திஸ். Which work refers to the war at கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது என்ன? தமிழ் படிச்சிருக்கணும். குரூப் 4 படிச்சிருந்தவங்களுக்கு ஒருவேளை இது ஈஸியா இருந்திருக்கலாம். ஆப்ஷன் இஸ் சி ஃபார் திஸ். அண்ட் 108. இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எல்லாமே அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தமிழ் தெரியல அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், தமிழை ஒமிட் பண்ணிடலாம். ஒமிட் பண்ணிட்டு வேற எதை நீங்கள் இது பண்ணலாம். சயின்ஸ் தெரியலையா, இதெல்லாம் மினிமலாக கேட்டிருக்காங்க. சயின்ஸ் தமிழ்லாம் வந்து மினிமமாக கேட்டிருந்தது. மிச்ச இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. 108க்கு வந்து கலித்தொகை இஸ் த ஆன்சர். தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் புதுமை பெண் ஸ்கீம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கேட்கவும் செஞ்சிருக்காங்க. ரொம்ப குழப்பமும் இல்லை, டைரக்டாக கேட்டிருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன், யார் பெனிஃபிஷியரி, எவ்வளவு கொடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே கேட்கல. டைரக்ட் கொஸ்டின், வெரி டைரக்ட் கொஸ்டின். எல்லாருமே கரெக்டாக எழுதியிருப்பாங்க, நீங்களும் கரெக்டாக எழுதணும். அண்ட் ஹெல்த் இண்டெக்ஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் இஸ் ஏ ஃபார் திஸ். எப்போவுமே யூனிட் 9ல் தெரியலையா தமிழ்நாடுவை போடுங்க, தெரியலையா ஹையர் வேல்யூவை போடுங்க. கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இன் திஸ் வே யூ ஹாவ் டு கெஸ் இன்டெலிஜென்ட்லி. நெக்ஸ்ட் தர்மாம்பால் அம்மையார் ஸ்கீமும் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். விடோ ரீமேரேஜஸ் ஆக்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
And post COVID-19, percentage of economic growth increased at constant price in TN. Increased at constant price எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் இஸ் பி ஹியர். நெக்ஸ்ட் இந்த மேட்ச் ஃபாலோயிங்ல உங்களுக்கு வந்து ராஜாராம் மோகன் ராயோடைய பீரியட் தெரிஞ்சா மட்டுமே போதும். அது தெரிஞ்சிருந்தாலே நீங்க 4ஓட மேட்ச் பண்ணியிருப்பீங்க. 4ஓட மேட்ச் பண்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், சி. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் டவுன் இன்க்ரீசிங் அட் 6%. நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் இஸ் த காசேட்டிவ் ஆர்கனிசம் ஃபார் whooping cough. வெறும் வைரஸ் ரிலேட்டடான பாக்டீரியா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அடுத்த லெவலில் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பழைய ட்ரெண்டில் இருந்தீங்கன்னா மாறிக்குங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ். இன் மேஜர் ப்ராக்டிஸ் இன்வால்வ் ராட் லேர்னிங். நம்ம பார்த்தோம் டிடெக்டிவ் லேர்னிங், ராட் லேர்னிங், இதெல்லாம் வந்து திருப்பி கேட்குறாங்க. தி மேஜர் ப்ராக்டிஸ் இன்வால்வ் இன் ராட் லேர்னிங். திருப்பி மனப்பாடம் பண்ணுறது, ரிப்பிட்டேஷன் இஸ் ஆன்சர். With your common sense, you can answer this. And for this, C is the option, incorrect option. Incorrect statement about 2024 Padma Shri awardee Dr. Narayan Chakrabarti. Truly current affairs. Current affairs வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் கேட்குறாங்களோ இல்லையோ நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ஜஸ்ட் ஒரு வாட்ச் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே கண்டிப்பாக இருக்கணும். In which hills Meghalaya Geological Survey of India discovered ancient fossils? Again, current affairs. Option is West Khasi Hills. Garo, Khasi, Jaintia Hills எல்லாம் காமன். பட் அதில் கொஸ்டின் கேட்காம ஃபாசில்ஸில் கேட்டிருக்காங்க. Dakni literature was patronized by Qutub Shahi Sultans of. Option is Bijapur. Bahman Shah. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் பற்றி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, என்னென்ன ஆர்டிகல்ஸ் அட்லீஸ்ட் இருக்குன்னாது நீங்க பார்த்து வச்சிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் ஃபார் திஸ். ஐடென்டிஃபை த கேஸ். சி இந்த ஹிஸ்டரி நெக்ஸ்ட் இஸ் ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, ஆர்பிஐ, கிரெடிட் கண்ட்ரோல். இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ப்ரூவ் டு பி அன் இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன் இன் சோஷியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் இன் சவுத் இந்தியா? சவுத் இந்தியானாலே கண்டிப்பாக தியோசபிக்கல் சொசைட்டி தான். இது எல்லாமே நார்த்லையும் வெஸ்ட்லையும் பெங்கால்லையும் நடந்த இன்சிடென்ட்ஸ். 128 எடுத்துக்கிட்டீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்லி பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ராங்லி, ரைட்லியா ராங்லியான்னு நமக்கு தெரியணும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 3 and 1. அதுவும் யூனிட் 8 தான் இது. யூனிட் 8 பெரியாருடைய கான்ஃபரன்சஸ்லாம் எங்கே நடந்திருக்கிறது நம்ம திருப்பி பார்த்துருக்கோம். Who was the chairman of the first self-respect conference in 1929? WPA சவுந்தரபாண்டியன். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிட்டோ காப்பி பேஸ்ட். அடுத்து, why is திருக்குறள் கால் உலக பொதுமறை? உங்களை கஷ்டப்படுத்தாம ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். படிச்சீங்கன்னாலே, ஒரு தடவை ரீட் பண்ணீங்கனாலே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். 131. ஜாய் சாரோ திருப்பி வர்றது, ரிப்பீட்டடா வர்றது. அதை நீங்க எந்த மலரோட கம்பேர் பண்ணீங்கன்னா, தாமரை வந்து என்ன ஆகும், சூரியன் இருந்தா விரியும், இல்லைன்னா அதை நீங்க ரிலேட் பண்ணீங்க, அந்த கான்செப்ட் ரிலேட் பண்ணீங்கனாலே யூ கேன் crack this. You could have cracked this question. Excellent description of மருத நிலம் நந்த விளக்கம். ஆப்ஷன் இஸ் பிள்ளை தமிழ். தமிழ் படிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். Which of the following statements are true about Chief Minister's breakfast scheme? ஆப்ஷன் இஸ் சி. நீங்க ரீட் பண்ணி பாருங்க. வெரி பேசிக் கொஸ்டின். ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வராது. அது தெரிஞ்சிருந்தாலே நீங்க அதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அரேஞ்ச் ஃபாலோயிங் இன் குரானாலஜிக்கல் ஆர்டர். இந்த கொஸ்டின் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, எல்லா கொஸ்டினும் தெரியணுங்கிறது தேவையில்லை ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஒன்று, லுக் ஃபார் த வீக்கஸ்ட் லிங்க். வீக்கஸ்ட் லிங்க் அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதாவோ இல்லை தப்பானதாவோ 4 ஆப்ஷனுக்கு சம்மந்தமே இல்லாததாவோ இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணணும்.
ரெண்டாவது முக்கியமான விஷயம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு லீட்ல இருந்தே அந்த கொஸ்டினை கிராக் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுவும் கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். ஸோ தெரியல அப்படின்னா வந்து அந்த கொஸ்டினை ஒரு மைண்ட்ஃபுல்லா ஒரு 2 தடவை நீங்க ரீட் பண்றீங்க அப்படின்னாலே கண்டிப்பா கிராக் பண்ண முடியும். அதுதான் ஜிஎஸ். நிறைய பேர் நான் படிச்சது அப்படியே வரணும்னு அந்த ஸ்கூல் மென்டாலிட்டியோட போனீங்கன்னா கண்டிப்பா ஜிஎஸ்ல நிறைய ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ சி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் பத்தி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்க அதை கிராக் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் டெஸ்டிடியூட் டிரான்ஸ்ஜெண்டர்ல தமிழ்நாடுல வந்து என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. ஸோ அது அந்த அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு. சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏஷியா பை யுனெஸ்கோ. ஈவே ராமசாமி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லான்ச் ஸ்டார்ட் அப் பாலிசி. ஸ்டார்ட் அப் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ். வெரி பேசிக் கொஸ்டின். ஆன்சர் இஸ் ஏ ஃபார் திஸ். And again aptitude question, it is D. D is the answer. Next, water heater is sold by ஒன்னும் GST 18%. நீங்க நார்மலா A by B equal to எவ்வளவு percentage வருங்கிற கான்செப்ட்ல போட்டீங்கன்னாலே போட்டுடலாம். ஆப்ஷன் இஸ் B for this. Principle of transformer கேட்டிருக்காங்க. It is mutual induction. Arrange the following sustainable development goals. See, SDG goals வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னென்ன எஸ்டிஜி கோல்ஸ் இருக்கு, என்னென்ன ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாலே இதை கிராக் பண்ணியிருக்க முடியும். சி இஸ் த ஆப்ஷன் ஃபார் திஸ். The bird that was affected by an oil spill in Kosastalayar in December. Current affairs, purely current affairs. Option A is answer. Next is one alone is correct. மார்ஸ் மங்கல்யா நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிச்சதெல்லாம் வந்து நீங்க அசியூம் பண்ணி போட்டிருக்கலாம். பட் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ரைட் மேட்சஸ் கேட்குறாங்க. ரைட்டா இல்லை வந்து ராங்கா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் க்ரானலாஜிக்கல் இயர். இது கண்டிப்பாக இயர் தெரிஞ்சிருக்கணும். இல்லை ஏதாவது ஒன்றை வச்சு நீங்கள் கிராக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஜுடிஷியல் ரிவ்யூ. பாலிட்டி படித்தாலே கண்டிப்பாக ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அப்பாற்பட்டது பிஎம் உடைய, பிரசிடென்ட்டுடைய, ஸ்பீக்கருடைய எலெக்ஷன் அப்படின்னு வந்து இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. அது அதுக்கப்புறம் திருப்பி 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அதை மாத்தினாங்க. ஃபைன். கன்சிடர் ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆன் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை குரூப் பண்ணலாம். அதுல வந்து 23யும் 24ம் வந்து ஆர்டிகல் 23, 24 வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நீங்க இதை ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ வெரி டைரக்ட் கொஸ்டின். சி, வி ஆர் லான்ச்சிங் Terzaghi Institute is launching exclusively for TNPSC Group 2 revision, only revision and test series. இது ரெண்டுமே இருந்தாலே போதும். இதுக்கு முன்னாடி சப்ஜெக்டே எனக்கு தெரியல அப்படின்னாலும் இது எல்லாமே வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இந்த ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்க சிம்பிளா ஒரு ரிவிஷன் மோட்ல உட்காந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கேட்டாங்கன்னு இந்த இயர் என்ன கேட்கலாங்கிற மாதிரி கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ணிட முடியும். 20th கரெக்டா 50 days பிளான் பண்ணியிருக்கோம். 50 daysல வந்து உங்களுக்கு எல்லா இதுவும் ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் சீரீஸும் நீங்க எழுதும்போது சிவில் இன்ஜினியரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லையா குரூப் 2A எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயின்ஸே கிடையாது. ரெண்டுமே வந்து ப்ரிலிம்ஸ் மோட், அப்ஜெக்டிவ் மோட்ல தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதை நீங்க கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால எல்லாருமே நீங்க இதை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது, ஐ மீன் குரூப் 2A வந்து எக்ஸாம் நீங்க எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வெஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் ஜிஎஸ்டி பற்றி கண்டிப்பா கொஸ்டின் இருக்காது. ஆப்ஷன் ஒன்லி ஒன் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட், த டெபிசிட் ஃபினான்சிங், எஃபெக்ட் ஆஃப் டெபிசிட் ஃபினான்சிங் கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை இஸ் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் இஸ் ட்ரூ அபவுட் மகாத்மா காந்தின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். உங்களுக்கு டைரக்டா வந்து மகாத்மா காந்தியோட ஏர்லி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கொடுக்காம வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைன். CN Annadurai organized small labor unions. Option is B for this. Next is arrange the following events in chronological order. Option B is the answer for this. Again, Thiruvalluvar கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன், நான் பார்த்தசாரதி, கண்ணதாசன், மீரா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்.
Tamil Nadu Disaster Recovery Center is located at. So 156th question option is B, Trichirappalli. Under Chief Minister's Child Protection, Girl Child Protection Scheme, option is 1800. இதெல்லாம் ஸ்கீம் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஹவுசிங் ஸ்கீம் லோ இன்கம் குரூப், மிட் இன்கம் குரூப் கேட்டகரிஸுக்குமே அண்ட் அர்பன் புவருக்குமே கேட்டர் பண்றது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இஸ் TNUDP. இதுல PMAYU போட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அது அர்பனுக்கு மட்டும் ஆயிரும். நெக்ஸ்ட், ட்ரீம் ஹோம் ஸ்கீம் ஃபார் தமிழ் ஸ்காலர்ஸ். C is the option for this. Next, purely aptitude and very common A by B அவங்களுடைய ரேஷியோ என்ன அப்படிங்கறத வச்சு போட்டீங்கனாலே ஆன்சர் வந்திருக்கும். அடுத்து 161 option B is the correct answer. காம்பினேஷன் பண்ணனும், எஃபிஷியன்சியோட காம்பினேஷன்லாம் பண்ணீங்கன்னா you will get the answer for this. Next is இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி क्वेश्चन வந்து ரொம்ப காமன். ஆப்ஷன் இஸ் D. Very straightforward question. Next option is C for this. C. Observations since inertia patti again and again they're asking question. Okay, option B is the answer for this. Article scientific temper அப்படினாலே வந்து உங்களுடைய 11 fundamental dutiesல அதுவும் ஒன்னு. Option B is the answer for this. Next is 166. Organic farming has become increasingly popular as it protects the environment. Very direct question. Read பண்ணீங்கனாலே option B ன்னு போட்டுறலாம் நீங்க. Which of the following pairs are correctly matched? See, correctly matched, incorrectly matched கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணிடணும், கொஸ்டின் பேப்பர்லயே அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தாலே அண்டர்லைன் பண்ணிடணும். அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினை பார்க்கும்போது மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு எல்லாமே தெரியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அது கண்டிப்பா வந்து தெரிஞ்சே தப்பு பண்றதுக்கான ஒரு சான்ஸா இருக்கும். அந்த சான்ஸை கொடுக்காதீங்க. ஆப்ஷன் A is the correct answer for this. Next is consider the following statement. State Information Commission. See, Central Vigilance Commission, CBI, the State Information Commission, and constitutional body, non-constitutional body. இதுல இருந்தெல்லாம் கண்டிப்பா கொஸ்டின் வந்து நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆப்ஷன் C is the answer for this. Next, State Human Rights. இந்த பாருங்க அடுத்த கொஸ்டின் அதான். State Human Rights Commission. ஆப்ஷன் C is the answer for this. Next, DPSP இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி வேர் ஐவர் ஜென்னிங்ஸ் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன எதை பத்தி சொன்னாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். குரூப் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட திருப்பி குரூப் 1ல கூட இதுக்கு முன்னாடி கூட ரிப்பீட்டடா கேட்கிற ஏரியா. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஒரு 10 ஸ்டேட்மெண்ட், ஒரு 20 ஸ்டேட்மெண்ட் படிச்சு வச்சுக்கணும். ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நீங்க ரீட் பண்ணீங்கன்னா தெரியும். 1 and 4 are incorrect. டாக்ஸ் எல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டி கண்டிப்பா கிடையாது. அது தெரிஞ்சாலே 50-50ல நீங்க கொண்டு வந்திருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், தீன் தயாள் அந்தியோதய யோஜனா. அந்தியோதய அப்படின்னாலே வந்து புவருக்கு வந்து நம்ம இப்ப PDS இருக்கு பாத்தீங்களா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு ஸ்கீம். ஆப்ஷன் C is the correct answer. The motto one tax, one market, one nation. GST. One tax அப்படினாலே GST ஓட நீங்க லிங்க் பண்ணலாம். Answer the following events in chronological order. Again, இயர் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். இயர் தெரிஞ்சா நீங்க மேப் பண்ணலாம். ஆப்ஷன் D is the answer for this. According to Valluvar, which is compared to hand of one whose garment is loosened. இது நம்ம இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படிங்கிறது வந்து படிச்சிருப்போம். இதெல்லாம் ஈஸியா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ். குவாலிட்டி ஆஃப் ரிலீஜியஸ் ஈக்விட்டி. எந்த ரிலீஜியன் மக்கள் எடுத்தாலுமே வந்து திருவள்ளுவர் திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா எங்களோடது தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் எழுதியிருக்கார் இல்லையா. ஆப்ஷன் ஆல் த அபவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ரொம்ப காமனான கொஸ்டின், ஈஸியா நீங்க ரிலேட் பண்ணலாம். ரிலேட் பண்ணீங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் A is the correct answer for this. நெக்ஸ்ட், which of the following is incorrectly paired? கண்டிப்பா இந்த டே எல்லாம் படிச்சிருக்கணும். இது எத்தனை பேர் கரெக்டா எழுதிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆப்ஷன் A is the correct answer. கண்ணகிக்கு டெம்பிள், செங்குட்டுவன் is the answer. உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், குடவோலை முறை கண்டிப்பா படிச்சிருப்போம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருப்போம். ஓகே, ஃபைன். ஆப்ஷன் A is the correct answer.
டைசல் இஸ் அசோசியேட்டட் வித் அப்படின்னு கேட்குறாங்க. டைசல் இஸ் ஆப்ஷன் டி, பயோபார்க். Which are the constitution provisions protection of other backward classes? See, நம்ம கிளாஸ்ல பார்க்கும்போது கூட ஒன்று பார்த்தோம். என்னன்னா the article 15, article 16, article 19 இது மூணுலையுமே வந்து சப் கிளாஸஸ் இருக்கும். அந்த சப் கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இந்த 3 ஆர்டிகல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப் கிளாஸோட படிக்க வேண்டிய ஆர்டிகல்ஸ். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல டிஸ்கிரிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும், அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 பத்தி கேட்குறாங்க. ஆப்ஷன் இஸ் சி ஃபார் திஸ். அண்ட் இது ரொம்ப ஈஸி. 1ல இருந்து 35 எங்கேருந்து எங்கே உட்காந்துருக்காங்கன்னு பார்த்துட்டு பண்ணீங்கனால ஈஸியாக வந்துடும் ஆன்சர். ஆப்ஷன் இஸ் 10 for this. What is the probability of getting a prime number? See 1,1, 1,2 அந்த மாதிரி 6,1 இப்படி ஃபுல்லா எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல ஆன்சர் வந்துடும். ஆன்சர் இஸ் 15/36. Find the greatest number on which dividing. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப காமன். ஓகே, the greatest number அப்படின்னா LCM HCF அதெல்லாம் கண்டிப்பா படிச்சிருப்போம். C is the option for this and A is the option for this. Next is கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு கொஸ்டின். சயின்ஸ் நம்ம ரொம்ப லீஸ்டா விட்டுருப்பீங்க. ஆப்ஷன் C is the correct answer for this. Next is highest dissociation constant கேட்டிருக்காங்க. Ka value. C is the answer for this. தெரியல அப்படின்னா 1, 2 நீங்க விடலாம், தப்பு இல்லை. பட் மிச்சதெல்லாம் கரெக்டா எழுதியிருக்கணும். So here option is current affairs. ரொம்ப ரீசெண்டான ஈவென்ட் டைம் கேட்டிருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ். கிருஷ்ணதேவராயா பிலாங்ஸ் டு வெரி காமன். கிருஷ்ணதேவராயாவுமே வந்து விஜயநகர் கிங்டம்ல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அவரை பத்தி கண்டிப்பா படிச்சிருக்கணும். அவரோட மினிஸ்ட்ரி பத்தி நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஆன்சர் இஸ் துலுவா டைனஸ்டி. நெக்ஸ்ட், கிரேட் ரிலீஜியஸ் திங்கர் அண்ட் பிலாசபர் சங்கராச்சாரியா. சங்கராச்சாரியா கேரளால தான் பிறந்தார், தமிழ்ல இல்ல, தமிழ்நாடுல கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கேரளான்னு சொல்றோம், அன்னைக்கு வந்து எல்லாம் திருவாங்கூர் சமஸ்தானமா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இஸ் இண்டஸ் பாட்ரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்பவுமே வந்து ரெட்ல வந்து பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்குமா இந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி வேர்ட்ஸே எதுவுமே கொடுக்காம கிளேஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இஸ் பி ஃபார் திஸ். நெக்ஸ்ட் 194. Which of the following statements about the Harappan civilization is not correct? Not அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணியிருக்கணும், அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ். சும்மா பேசிக்காக தெரிஞ்சு வச்சிருந்தீங்கனாலே அதை நீங்கள் உங்களால் அட்டன் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட் இஸ் அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் வந்து 2 ஹவுஸ் ஆஃப் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுவார். 195 கொஸ்டின் பாருங்க. ஆப்ஷன் இஸ் பி ஹியர். ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட், வெரி காமன் கொஸ்டின், வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஆர்டிகல் 39A. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இந்த 39A இதெல்லாம் வந்து காமனாக டிபிஎஸ்பியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 197 கொஸ்டின், கிசான் ட்ரோன்ஸ் இஸ் ஆன்சர். கிசான் ரத். ரத் அப்படின்னாலே வந்து ரதம், டிரான்ஸ்போர்ட்டேஷனோட சம்மந்தப்பட்டது. சூஸ் அ ரைட் மேட்சஸ் அமாங் டைப். இதில் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு இருந்திருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும். திருமகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி not correct, but as of now I am going with B. திருமகன் கொடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் 200. ஒன்றும் இல்லை, ராமாயணத்தையே வந்து ராஜாஜி எழுதியிருப்பார், அதான் சக்கரவர்த்தி திருமகன். அண்ட் ஃபைனலி லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட், பட் வந்து இதை அது வந்து என்ன பண்ணல, எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படிங்கிறது. ஸோ கொஞ்சம் கிளியரா, கொஞ்சம் பேசிக்ஸோட, கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த இயர்ல என்ன வரலாம் அப்படிங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணி நிறைய டெஸ்ட் எழுதணும். நீங்க வெறும் படிச்சுக்கிட்டே இருந்தா பார்த்தா டெஸ்ட் எழுதும் போது தான் உங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். உங்களுக்கே உங்களை வந்து செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு டெஸ்ட் தான் ஒரே வழி. இந்த குரூப் 1, குரூப் 2 இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டெஸ்ட் எழுதிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாலே உங்களால கிளியர் பண்ண முடியும். அண்ட் ஆன்சர் கீயோட PDF வேணும் அப்படின்னா கீழே போட்டிருக்கோம், அதை நீங்க கிளிக் பண்ணாலே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது வேணும்னா 9751 200 200க்கு கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.